இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் காம்போ இவங்க. மூன்று முடிச்சு சீரியல்ல இருக்கிற முக்கியமான 2 கேரக்டர்ஸை தரன்னு ஆபீஸ்ல இருந்து இழுத்துட்டு கூட்டு வந்திருக்கோம். சோ அவங்கள பத்தி சொல்லணும்னா முக்கியமா இதுல ஒரு கேரக்டர் வந்துட்டு எப்படியாவது நந்தினி கூட சூர்யாவை சேர்த்து வைக்கணும்னு பாடாப்படுற கேரக்டர். இன்னொரு கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படியாவது இதுல பிரிச்சு விடணும்னு சில வேலையை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர், குடைச்சல் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஹலோ, உங்களை பத்தி தான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். ஆமா, கேள்விப்பட்டேன். அதான் நான் ஸ்டைலிஷா கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் கொடுத்துருந்தேன். சரி, பாடி லாங்குவேஜ்லாம் இருக்கட்டும். ஆனா உங்களை இந்த ஒரு லாங்குவேஜ்ல இதுக்கு முன்னாடி உங்களை வேற ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். பயங்கர ஃபார்மலா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, அதுவும் அவர் டைலாம் போட்டு இப்படி பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விவேக் இப்படி பார்த்ததே இல்லை. நம்ம ஃபார்மலா போட்டு ஒரு பயங்கர ஆபீசர் மாதிரி இருக்காரு. என்ன நடக்குதுங்க? அதாவது சுந்தரவல்லி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆபீஸ்ல நான் மேனேஜர் இல்ல. 1 செகண்ட், நீ மேனேஜர் கிடையாது, புரியுதா? நீ ஒரு ஸ்டாஃப், அதோட நிறுத்திக்க. உனக்கு டை கூட இல்ல, எனக்கு டை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன போஸ்டிங்? இது இங்க என்ன நடக்குதோ அதை வீட்டுல வத்தி வைக்கிற போஸ்டிங். அது எல்லா மேனேஜ்மெண்ட்லயும் அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஓனர் மாதிரி தான் நான். ஏன்னா எங்க மாமியார் தான் இதுக்கு ஓனர். அடுத்து யாரு? நான் மருமக. நான் ஓனர் இல்லையா? ஓனரே மாமியா இருக்கிறது எவ்வளவு கொடுத்து வச்ச ஒரு சம்பவம். சரி, ஆனா ஒண்ணு, நீங்க இங்க அபிஷியலா இருக்கிறத விட்டுட்டு அன்அபிஷியலா நீங்க 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ள நாங்கள் செட்டில் பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த ஒரு எலியும் புலியுமா இருந்தீங்க. ஆனால் அதே செட்டை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பெட்டில் அப்படி காலை மடித்து உட்காரும்போது அப்புறம் தலைவரே அப்படின்னு தட்டி எப்படி இருக்கு இந்த ஒரு செட்டில் உங்களுடைய அனுபவங்கள், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ரியல் லைஃப்ல நாங்கள் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னா செந்திலிங்க தேடுவேன். நான் வரலன்னு சொல்லுவாங்க, அப்பாடா ஒரு சின்ன நிம்மதி இருக்கும் அப்படி நினைச்சுக்காதீங்க. வரலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வந்துட்டாருன்னா அவ்வளோதான். எங்க செந்தில் நேராக போவோம். ஒன்னா டீ சாப்பிட்றதுலேருந்து டிஃபன் சாப்பிட்றதுலேருந்து பிரேக்னா உடனே ஒன்னா போய் லஞ்சு சாப்பிட்றது ஒன்னா தான் இருப்போம். அதாவது குறிப்பா பேமெண்ட் மட்டும் அவரோட பேமெண்ட் அவர் வாங்கிக்குவாரு. அதுல மட்டும் தான் ஒரு வேறுபாடு, சின்ன வேறுபாடு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செல்போனும் சார்ஜர் எப்படி சேர்ந்தே இருக்குமோ அது ரொம்ப வீக்கான போனுக்கு தான் அப்படி எப்பவுமே சேர்ந்துருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம பயங்கர ஸ்ட்ராங். கரெக்ட். ஆனா இந்த கேரக்டர்ல எலியும் பூனையாவே இருக்கும். மக்கள் பார்க்கும்போது பாத்தியா அவரு கோத்து விடுறதும் அவர் இவர்கிட்ட முறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல நாங்க 2 பேரும் நண்பர்கள். வேணாம், பிரிஞ்சு இருக்கிறதே எங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்து நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சந்தோஷம், ஒரு அபரிவிதமான சந்தோஷம் உங்க 2 பேரோட மூஞ்சில தெரியுது. அந்த ஒளிவட்டம் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் ஒளிவட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆபீஸ்ல எங்க கூட ஒய்ஃப் இல்ல. ஏமா விஜி கேட்டுக்கம்மா. அதே மாதிரி என் ஒய்ஃபும் இங்க இல்ல. ஏன் நான் மெதுவா பேசினா மாதவின்னு சத்தமா பேச பின்னாடி இருந்து அடிச்சு அது வேற மாமியார் கம்பெனி, எங்க மைக் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நேரா கனெக்ஷன் மாதவிட்ட போயிருச்சு. சொல்ல முடியாது. ஏன் பாக்கெட்லயே மைக்க வச்சு அனுப்பினாலும் அது எங்க மைக் இல்ல இல்ல. சுந்தரவல்லி மேடமே அடிப்பாங்க, என்னோட பொண்ணை பேர் சொல்லி சத்தமா பேசுறியாடான்னு. மாமியாட்ட அடி வாங்குறதுலாம் ஒரு பாக்கியம். இது திரையில சார், திரைக்கு பின்னாடி வீட்டுல எப்படிப்பட்ட கணவர்? ஐயோ, வீட்டுல இங்க எப்படி இங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருந்துன்னு வைங்களேன், அது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா வீட்டுல எனக்கு அடி வரும்ல. அடி செம்ம அடி. ஆமா, நிஜமாவே உண்மையாவே அடிச்சிருவாங்க. இதுல என்னன்னா, இப்ப சீரியல் பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும் இல்லையா? எதுக்கு நீங்க சூர்யாவையும் நந்தினியும் சேர விடாம பண்றீங்க? கேளுமா, அந்த பிரச்சனையில இந்த குழந்தைய புடிச்சு ஜெயில வேற போட்டீங்க. எத்தனை நாள் பங்காளி? ஒரே நாள் தான். ஆனா 15 ஷாட் அடி உண்மையாலுமே அடிச்சாங்க. நம்ம ஷாட்டை தனியா பேசுவோம், சொல்லுங்க. இப்போ சூர்யாவும் நந்தினியும் பொருத்தமில்லாத ஒரு ஜோடி அப்படின்னு மாமியார் நினைக்கிறாங்க. எங்க மாமியார் அவங்க தானே கண்ட்ரோலு. அவங்க ஸ்டேட்டஸுக்கு அந்தஸ்துக்கும் தகுந்த ஒரு பொண்ணு கிடைக்கல. வேலைக்காரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு கோபம். சரி, நம்ம ஸ்டேட்டஸ் பல மிகப்பெரிய பணக்காரங்க, அப்படி ஒரு வீட்டு பொண்ணா வந்தா நல்லா இருக்குமே அவங்க ஃபீல் பண்ண. நாங்க என்ன கேக்குறோம், நந்தினி இப்படி சொல்றீங்கல்ல, அசோக் நீங்க என்ன ராஜா பகதூரா? நீங்களே மாமியாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கதை தான் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் தெரியல. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு டவுட். ஆனா இப்படி ஓப்பனா அதாவது சூர்யா எப்படி தாலி மாத்தி கட்டினாரோ அந்த மாதிரி அவசரத்துல நான் ஏதோ தாலியை மாத்தி கட்டி பரவாயில்ல மாத்தி கட்டல, மாத்தி மாட்டிக்கிட்டீங்க ஃபேமிலில. அப்படி ஏதோ ஒண்ணு நடந்துதான் வந்திருப்போம் போல இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, அதாவது இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் நந்தினியை பிடிக்கல. ஆனா பாத்துட்டு இருக்கிற கோடான கோடி குடும்பத்துக்கும் நந்தினியை பிடிச்சிருக்கு. கரெக்டான பேர் அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க. இல்ல, நந்தினி மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு என்டையர்லி உங்க ஃபுல் குடும்பத்தையும் மக்கள் பிடிச்சனாலதான் கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பா. நம்மளோட விவேக் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், மாதவி ஆகட்டும், நம்மளோட அசோகன் சார் ஆகட்டும், சோ எல்லாருமே இதுல ரொம்ப ஃபேமஸ். அதுல நம்ம இப்ப மெயினா விவேக் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்ப சீரியல்ல ஜெயில போய் அடிலாம் வாங்கியிருக்கீங்க, நிறைய மக்கள் கேட்க சொல்லி
அனுப்பியிருக்காங்க. நிஜ வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கு. அதாவது ஜெயில் போனது இல்ல, போலீஸ்ட்ட மாட்டினது, திட்டு வாங்கினது. வாழ்க்கையில ஒரு தடவை கூட வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதில்லை. அது மத்தவங்களுக்காக நம்ம ஏதாவது போன்ல பேசுவோம் போவோம். ஆமா, டச் பண்ணிக்கங்க, என்ன டச் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போயிட்டு அடி வெளுன்னு வெளுத்து உண்மையாலுமே இப்படிதான் அடிப்பாங்களாப்பான்னு இருக்கும். ஆனா என்னன்னா வெளியே நிறைய இடத்துல வந்து லைட்டா ஒரு சின்னதா மாட்டுவேன். எப்படி அப்படின்னா, இப்ப டிராபிக்ல ஒருத்தர நின்றுட்டு இருந்தேன். அப்போ கார்ல நின்றுட்டு இருந்தேன். ஒரு அர்ஜென்ட் போன் தெரியாம அட்டன் பண்ணிட்டேன். நான் நிக்கிறது தெரியாம பேசிட்டு இருந்தேன். கதவு தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அப்படியே கிளாஸ் இறக்கும்போது வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, சார் டிராபிக் போலீஸ் ஒருத்தர், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சார் தெரியலையே சார். இல்ல சார், போன தடவை இதே மாதிரி போன் பேசி நின்று இருந்தீங்க, அப்போ வந்து நான் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா சார், இந்த தடவையும் அதான் சொல்றேன், போன் பேசக்கூடாது சார் அப்படின்னு. இல்ல சார், வந்துச்சு பேசலாம்னு எடுத்து வச்சுட்டேன் சார் அப்படின்னு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் கார்ல எங்க போனாலும் கரெக்டா சீட்டு பெல்ட்டை போட்டு போனை கீழே வச்சிடுறது. நைஸ். அதை வந்து போனை அடிச்சா யார் அடிச்சாலும் சரி வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அட்டன் பண்ணி, அம்மா தக்காளி தானே வாங்கிட்டு வரமா கேருங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்க அசோகன் மாதிரி இருக்கணும். மாமியாட்ட இருந்து மிஸ்டு கால் வந்தாலே காரை நிப்பாட்டிடுவாப்ல, வெளியே போயிடுவாப்ல, ஓடி கிரவுண்டா பார்த்து நின்னு பேசிட்டு வந்திருப்பாப்ல. அது டீசன்சி நல்லது. ரோட் மாமியார்னா எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ முடியும், சாப்பிட முடியும். இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க வீட்டுல இருந்து. கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். மாமியாருக்கு விட்டா கோயிலே கட்டிடுவார் போல. பட் இங்க 3 முடிச்சு செட்ல வந்துட்டு உங்க காம்பினேஷனை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஷூட்டுக்கு நடுவுல நீங்க எங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ட் பிஸியா போயிட்டு இருக்கு டைட்டா. அண்ட் என்ன போகுதுன்றத சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா சுவாரஸ்யமான சில விஷயங்கள் சொல்லல அவங்க. ஆனா ஒரு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா, எனக்கு இந்த 3 முடிச்சு டீம் அமைஞ்சது, இதுல நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி போனா எங்க ஃபேமிலி பத்தி விசாரிப்பாங்க, வீட்டுல ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பாங்க. ஆனா இப்போ 3 முடிச்சல் நந்தினி எப்படி இருக்காங்க, அசோகன் எப்படி இருக்காரு, சூர்யா எப்படி இருக்காரு, சொந்த வீட்டு ஒய்ஃப் எல்லாம் விசாரிக்கிறதுல இல்லன்றதுல ஒரு சந்தோஷம். பாத்துக்கங்க, வீட்டுல பாத்துக்கங்க, செந்தில் கவனிச்சுக்கங்க. இல்ல அந்த மாதிரி மிங்கிள் ஆயிட்டான்னு சொல்ல வரேன். புரியுதுப்பா. தேங்க்யூ சோ மச். உங்களுடைய டைட்டான ஸ்கெடியூல்ல எங்க கூட வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ